அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் தெரியும், சென்னை புக் ஃபேர் கொஞ்சம் பிரசித்தி பெற்ற புக் ஃபேர். அது எப்பொழுதுமே ஐஎஃப்டி தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் இருந்தே பயணித்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அந்த புக் ஃபேரில். உங்களுக்கு தெரியும், அது பல புத்தகங்கள் ஐஎஃப்டியின் மூலமாக வெளியிட்டு சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் பலன் தரும் வகையில் நாம் அதை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்ருக்குறோம். இதில் மிக முக்கியமானது திருக்குர்ஆன் விளக்க உரை. மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய தஃபீமுல் குர்ஆன் என்பது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தஃபீம். இது அதாவது திருக்குர்ஆன் விரிவுரை. இது என்னன்னு சொல்லிட்டுன்னு சொன்னால், சமகாலத்தில் மக்களுக்கு தகுந்த மாதிரி, தற்போதைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி திருக்குர்ஆனை ஆய்வு செய்து ஆதாரப்பூர்வமாக எழுதப்பட்ட தஃப்சீர் விளக்க உரையாக இருக்கிறதுனால இது ஒரு வித்தியாசமான ஒரு தஃப்சீராக என்ன செய்யும் இருக்கும். இதில் மிக முக்கியமாக என்ன இதில் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டுன்னு சொன்னால், ஒட்டுமொத்த மக்களுக்குமான அழைப்பியல் சார்ந்த விவகாரங்களை மையப்படுத்திய பல விஷயங்களை நாம் என்ன செய்யலாம், இந்த தஃபீமில் என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். இது முன்னுரையாக இருந்தாலும் சரி, இறக்கப்பட்ட வரலாறுகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வசனத்திற்கும் அதனுடைய ஈர்ப்புத்தன்மையின் அடிப்படையில் இந்த விளக்கங்களை அதிகமாக என்ன செய்யலாம், நம்ம பார்க்க முடியும். ஒரு முறை நம் இதை படித்து பார்த்தால் மிக அதிகமான விளக்கங்களை தற்போதைய சூழலிலே என்ன செய்து கொள்ள முடியும், புரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக டாக்டர் அலி முகமது அஸ்-சல்லாபிங்கிறவர் தற்போது அவர் லைவ்லேயே என்ன செய்கிறார் இருக்கிறாரு. ஷேக் நூஹ் அவர்கள் அந்த புஸ்தகத்தை என்ன செஞ்சிருக்கிறார், அவருடைய புஸ்தகத்தை நிறைய மொழியாக்கம் செஞ்சிருக்கிறாங்க. அதில் பிரசித்தி பெற்ற இது என்னன்னு சொல்லிட்டுன்னா 4 கலீஃபாக்களுடைய வரலாறு. இது ஒரு ரொம்ப ரொம்ப யதார்த்தமான முழு வாழ்க்கையையும் படம் பிடித்து காட்டுவதை போன்ற ஒரு நிலை இருக்கும். அவர் எழுத்தும் சரி, அவர் கொண்டுட்டு போகிற விதமும் சரி, எப்படி இருக்குன்னு சொன்னால் பின்னாடியே போகிற மாதிரி என்ன செய்யும் இருக்கும். அது மாதிரியான சில வெளியீடுகளும் என்ன செஞ்சுருக்குது, இப்போ நமக்கு இருக்குது. மற்ற புஸ்தகங்கள்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய இயக்க புஸ்தகங்கள் என்ன இருக்குது, நிறைய இருக்குது. இயக்கவாதிகளுக்கு தேவையான பல புஸ்தகங்களையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தள்ளுபடி விலையில் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. வாங்க, பாருங்கள், நீங்கள் தேர்ந்தெடுங்க, படிங்க, மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. மாற்றத்தை உருவாக்குவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக கூட இது அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது.